இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேப்ரிகா கான்ஸ்டன்ட். அப்படின்னா அது ஒரு மேஜிக் நம்பர். 6174 அப்படின்றது தான் மேஜிக் நம்பர். 6174 தான் நம்ம கேப்ரிகா கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். ஸோ ஒரு சப் கொடுத்துட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு கேப்ரிகா கான்ஸ்டன்ட் வர்றதுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க ஒரு கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் you have to arrange the digits. biggest number ஃபார்ம் பண்ணணும். அது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அதே 4 digit நம்பரை smallest number ஃபார்ம் பண்ணணும். அதை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we need to subtract. அதாவது பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து 6174. தட் இஸ் கேப்ரிகா கான்ஸ்டன்டா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஒரே ரவுண்ட்லயே நமக்கு 6174 கிடைச்சிருது. அப்படி இல்லைன்னா யூ நீட் டு ரிப்பீட் த ப்ராசஸ். மறுபடியும் அந்த வந்திருக்க ஆன்சரை வந்து பிக்கஸ்ட் நம்பரா ஃபார்ம் பண்ணணும், அதான் ஏ. அப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பரா ஃபார்ம் பண்ணணும், பி. மறுபடியும் அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், அதனுடைய ஆன்சரை மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் unless you get 6174. that is the கேப்ரிகா கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 4 டிஜிட் நம்பர் 6382. இந்த நம்பரை வந்து கேப்ரிகா கான்ஸ்டன்ட் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 6382. ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். அதாவது இதுல இருந்து பிக்கஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஏ வந்து பிக்கஸ்ட் நம்பர் என்ன இதுல 8632. அப்புறம் பி இதுல இருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், அது வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே ரிவர்ஸ் 2368. இப்போ செகண்ட் ஸ்டெப் வரும். யூ நீட் டு சப்ராக்ட் ஏ மைனஸ் பி. அப்ப என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி பண்ணணும்னா ஏ மைனஸ் பி. ஆன்சர் வந்து சப்ராக்ட் பண்ணா 6264. சப்ராக்ட் பண்ணோம், நம்மளுக்கு வந்துதா 6174 வந்துதா? வரல. அப்போ இது ரவுண்ட் 1. இப்போ நம்மளுக்கு 6264 கிடைச்சிருக்கு இல்லையா? இதுதான் நம்மளுக்கு புதுசா கிடைச்சிருக்கு 4 டிஜிட் நம்பர். இப்போ இதுல இருந்து மறுபடியும் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். பிக்கஸ்ட் நம்பர் ஃப்ரேம் பண்ணணும். 6264ல பிக்கஸ்ட் நம்பர் ஃப்ரேம் பண்றோம்னா 2 6 4 2. ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரேம் பண்ணணும் 2 4 6 6. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? யூ நீட் டு சப்ராக்ட் ஏ மைனஸ் பி. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4176. நம்மளுக்கு மறுபடியும் 6174 கிடைக்கல. அப்போ இது ரவுண்ட் 2. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்திருக்கிற 4 டிஜிட் நம்பர்ல இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். பிக்கஸ்ட் நம்பர் ஃப்ரேம் பண்ணணும் 7641. ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிக்கணும், which is 1467. A minus B subtract பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 6174 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கேப்ரிகாஸ் கான்ஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு 6174. அப்போ இது தேர்ட் ரவுண்ட். ஸோ டோட்டலா எத்தனை ரவுண்ட் ஆயிருக்கு? 6174. தட் இஸ் கேப்ரிகா கான்ஸ்டன்ட் கெயின் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் 3 ரவுண்ட்ஸ். அதுதான் ஆன்சர்.